மகா கும்பமேளா நடைபெறும் பிரயாக்ராஜில் திடீர் நெரிசல். அமாவாசை என்பதால் பலர் ஒரே நேரத்தில் திரிவேணி சங்கமத்தில் திரண்ட நிலையில் 30க்கும் மேற்பட்டோருக்கு காயம். கும்பமேளாவில் நெரிசல் ஏற்பட்ட சங்கமுனையில் புனித நீராட தடை. பிரயாக்ராஜ் நோக்கி வருவோர் நகரத்திற்கு வெளியிலேயே முன்னெச்சரிக்கையாக தடுத்து நிறுத்தம். வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது இந்தியாவின் 100வது ராக்கெட். வழிகாட்டி செயற்கைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தி சாதனை. 2, 1, L40 stages are ignited. Plus 5 seconds. विहंगम दृश्य सफलतापूर्ण उत्थापन GSLV F-15 रॉकेट का चारों L40s तथा कोर बूस्टर S-139. மகாலய அமாவாசையை ஒட்டி நீர்நிலைகளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் மக்கள் புனித நீராடுவதுடன் ஏழை எளியோருக்கு உணவு, உடை உள்ளிட்டவற்றை தானமாக வழங்கினர். திராவிடம்தான் நவீன தமிழ்நாட்டை உருவாக்கியது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். விழுப்புரம் மாவட்டத்தில் இடஒதுக்கீடு தியாகிகளுக்கான மணிமண்டபத்தை திறந்து வைத்து பேச்சு. இந்த நவீன தமிழ்நாட்டை உருவாக்கிச்சு, அது இனியும் தொடரும். திராவிடம் இருக்கிறதுனால தான் நாட்டோட பிற்பகுதியில் இருக்கிற மாதிரி ஆதிக்க சக்திகளோட பிற்போக்கு கும்பல்களை தலை தூக்க முடியல. அதனாலதான் போலிகள், துரோகிகள் துணை கொண்டு எதிரிகள் பலைமுனை தாக்குதல் நடத்தி சோர்ந்து போறாங்க. தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடும் தண்டனை விதிக்கும் சட்டம் அமல். மரண தண்டனை விதிக்கும் சட்ட திருத்தம் மட்டும் குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு பின் அமலாகும். வாட்ஸ்அப் மூலமாக சம்மன் அனுப்ப காவலர்களுக்கு தடை. காகிதமாகவே சம்மன் அனுப்ப வேண்டும் என உச்சநீதிமன்றம் திட்டவட்டம். மினி பேருந்துகளுக்கான கட்டணத்தை மாற்றியமைத்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. முதல் 4 கிலோமீட்டருக்கு 4 ரூபாய் கட்டணமாக நிர்ணயம். தை அமாவாசையான இன்று பத்திரப்பதிவு அலுவலகங்களில் கூடுதல் டோக்கன்கள் வழங்கப்படும். நாளை மறுநாளும் கூடுதல் பதிவுகள் ஏற்கப்படும் என பத்திரப்பதிவுத்துறை அறிவிப்பு. அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்க ஏலம் ரத்து செய்யப்பட்டது மக்கள் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி. சென்னையில் அரிட்டாப்பட்டி மக்களுடனான சந்திப்புக்கு பின் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் உண்மையிலேயே அந்த மேலூர் பகுதியில் இருக்கின்ற மக்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று எண்ணியிருந்தால் 2023 6வது மாதம் சட்டமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போல தீர்மானத்தை கொண்டாந்துருக்கணும்ல, கொண்டாருல. மத்திய அரசின் கைப்பாவையாக யுஜிசி செயல்படுவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் குற்றச்சாட்டு. தமிழக அரசின் உயர்கல்வியை சீர்குலைக்க மத்திய அரசு திட்டம் என்றும் பேட்டி. மாநில அரசை கலந்தாலோசிக்காமலேயே அந்த அதிகார வரம்பை கல்விக் கொள்கையில் ஒன்றிய அரசு யுஜிசியில் செய்வதுதான் மாநில உரிமைக்கு விடுக்கப்பட்டிருக்கிற சவால். போலி தமிழ் தேசியவாதிகள் இன்று பெரியாரை கொச்சைப்படுத்துகிறார்கள். சீமான் பாஜகவின் கொள்கை பரப்பு செயலாளராக செயல்படுவதாக விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சனம். போலி தமிழ் தேசியவாதிகள் இன்றைக்கு தந்தை பெரியாரை கொச்சைப்படுத்த துணிந்திருக்கிறார்கள். இது ஏதோ தேர்தல் அரசியல் களத்தில் நடக்கிற ஒரு அரசியல் என்று நாம் விலகி நின்று ஒதுங்கிவிட முடியாது. திராவிடத்திற்கு எதிரான பேராபத்தான அரசியலை முன்னெடுக்கிறேன். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பரப்புரையில் சீமான் பேச்சு. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது கட்ட மாவட்ட நிர்வாகிகள் பட்டியல் இன்று வெளியாகிறது. பனையூரில் நிர்வாகிகளை சந்தித்த பிறகு வெளியிடுகிறார் விஜய். அஜித்தின் விடாமுயற்சி வெளியாவதில் தாமதம் ஏன் என இயக்குனர் மகிழ் திருமேனி பேட்டி. நியூஸ் 18 தமிழ்நாடு ஆசிரியர் கார்த்திகை செல்வனுக்கு அளித்த பேட்டியில்
121 நாட்களே படப்பிடிப்பு நடந்ததாக தகவல். ஆக்சுவலாக இந்த படத்துக்கான படப்பிடிப்பு நாட்களுடைய கணக்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மொத்தமே 121 நாள் தான் ஷூட் நடத்தினோம். ஏன்னா வெளியே வந்து என்ன ஒரு அபிப்பிராயம் இருக்குன்னா, சரி இந்த 2 வருஷமுமே ஷூட் நடந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது அது கிடையாது. அர்ஜுனா விருது வென்ற பாராலிம்பிக் பேட்மிண்டன் வீராங்கனை துளசிமதி மற்றும் சகோதரியும் பேட்மிண்டன் வீராங்கனையுமான கிருத்திகாவுக்கு நியூஸ் 18 பாராட்டு. ரொம்ப எமோஷனலா இருக்கு. நான் ஜெயிச்சதை வந்து இவ்வளோ பேர் செலிப்ரேட் பண்றீங்க, அதெல்லாம் பார்க்கணும், ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். இது எல்லாமே கண்டிப்பா எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கு சார். இன்னும் அடுத்தடுத்து மெடல் வின் பண்றதுக்கும் கண்டிப்பா இன்னும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னும் நிறைய நம்ம கண்ட்ரிக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் இன்னும் நிறைய மெடல்ஸ் வின் பண்ணி கண்டிப்பா பெருமை சார். சாதனை பெண்களுக்கு நினைவு பரிசு வழங்கியது தனக்கு தரப்பட்ட கௌரவம் என விடாமுயற்சி இயக்குனர் மகிழ் திருமேனி உருக்கம். ஆக்சுவலாக இது எனக்கு அளிக்கப்பட்ட கௌரவமாக தான் நான் நினைக்கிறேன், சத்தியமா. ஸோ அவங்களுக்கு ஒரு சால்வை பண்ணி அவங்க சால்வை போற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. நியூஸ் 18க்கும் கார்பரேஷனுக்கும் என்னுடைய தனிப்பட்ட நன்றிகளை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது எனக்கு அளிக்கப்பட்ட அவங்களுக்கு சால்வை கொடுத்தது எனக்கு கௌரவமாக தான் நினைக்கிறேன். பொது சிவில் சட்டம் என்பது விளையாட்டுத் துறையில் உள்ளது போன்ற குழு உணர்வு. 38வது தேசிய விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்து பிரதமர் மோடி உரை. இந்தியாவுக்கு எதிரான 3வது T20 போட்டியில் இங்கிலாந்து வெற்றி. ராஜ்கோட்டில் நடைபெற்ற போட்டியில் 26 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நாட்டின் 100வது ராக்கெட்டான GSLV F-15 விண்ணில் பாய்ந்த நிலையில் புவி சுற்றுவட்ட பாதையில் செயற்கைக்கோளை வெற்றிகரமாக நிலைநிறுத்தியது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவின் 2வது ஏவுதளத்தில் இருந்து GSLV F-15 ராக்கெட்டை ஏவுவதற்கான கவுண்டவுன் நேற்று காலை தொடங்கியது. இந்த நிலையில் இன்று காலை சரியாக 6:23 மணிக்கு GSLV F-15 ராக்கெட் விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது. நெருப்பு பிழம்போடு விண்ணில் ராக்கெட் சீறி பாய்ந்தது. 3, 2, 1, L40 stages are ignited. Plus 5 seconds. विहंगम दृश्य सफलतापूर्ण उत्थापन GSLV F-15 रॉकेट का चारों L40s तथा कोर बूस्टर S-139 वर्तमान में प्रज्वलित हैं और यान को उद्दिष्ट कक्षा की ओर लेके जा रहे हैं. ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து 1979ஆம் ஆண்டு SLV-3 E-10 என்ற முதல் ராக்கெட் விண்ணில் ஏவப்பட்ட நிலையில் நாட்டின் விண்வெளி துறையில் முக்கிய மைல்கல்லாக 100வது ராக்கெட் விண்ணில் பாய்ந்துள்ளது. இதை ஏராளமான மாணவ மாணவிகள் சிறப்பு அழைப்பாளர்கள் நேரில் கண்டு ரசித்தனர். இஸ்ரோ தலைவராக தமிழ்நாட்டைச் சேர்ந்த நாராயணன் பொறுப்பேற்ற பிறகு விண்ணில் பாய்ந்த முதல் ராக்கெட் இதுவாகும். இதன் மூலம் புவி சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள NVS-02 என்ற செயற்கைக்கோள் மற்ற செயற்கைக்கோள்களுடன் சேர்ந்து தரை, கடல், வான்வெளி போக்குவரத்தை கண்காணிக்க உள்ளது. பேரிடர் காலங்களில் துல்லிய தகவல்களை வழங்கும் என்றும் இஸ்ரோ தெரிவித்துள்ளது. 100வது ராக்கெட்டை ஏவியது மிகவும் மகிழ்ச்சியான தருணம் என இஸ்ரோவின் புதிய தலைவர் நாராயணன் கூறியிருக்கிறார். இது குறித்து நமது செய்தியாளர் வேலுமுருகனுக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை பார்க்கலாம். 100வது ராக்கெட் லான்ச் எவ்வளவு பெருமையா இருக்கு, எவ்வளவு சந்தோஷமா இருக்குது? இது ஒரு மிகவும் சந்தோஷமான ஒரு தருணம். எல்லா இந்திய மக்களும் பெருமை அடையக்கூடிய ஒரு தருணமாகும். நம்ம முதல் ராக்கெட் வந்து 1979 SLV-3 அனுப்பணும். இன்னைக்கு 100வது ராக்கெட் GSLV ராக்கெட் வந்து நேவிகேஷன் சேட்டலைட் போட்டிருக்கு. இன்னைக்கு நேவிகேஷன் வந்து அனுப்பி இருக்கிறோம். இது வரைக்கும் இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை காட்டிலும் இது எவ்வளவு பெரிய சிறப்பா இருக்கும் சார்? இல்லை, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து இப்போ நேவிகேஷன் சிஸ்டம் ஒர்க் பண்ணணும்னாக்கி நிறைய சேட்டலைட் வேணும். இப்போ நம்மகிட்ட வந்து 4 சேட்டலைட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு ஏழிறது. என்ன வந்து அட்லீஸ்ட் ஒரு 4 சேட்டலைட் ஆகணும். இது வந்து ஒரு சேட்டலைட் போட்டிருக்கோம். என்ன 3 அப்ரூவல் வந்திருக்கு. இதில் முக்கியமாட்டு இண்டிஜினியஸ் அட்டாமிக் கிளாக் ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஃபுல்லாக இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துடக்கூடாது. அதனால 4 அட்டாமிக் கிளாக்கில் ஒரு அட்டாமிக் கிளாக் இது பண்ணியிருக்கோம். இது வந்து நிறைய மக்களுக்கு சேவை செய்யும். இந்த நேவிகேஷன் சிஸ்டம் லைக் த ட்ரெயின் ரியல் டைம் ட்ரெயின் மானிட்டரிங்,
இந்த வெஹிக்கிள் மானிட்டரிங், அது மாதிரி இந்த போட், இதெல்லாம் அது மாதிரி இந்த ஏவியேஷன் செக்டருக்கு இது யூஸ் ஆகும். ஏன்னா இந்த பொசிஷன் அக்குரசி வந்து we are going to have much better than 20 meters. அதனால இந்த மாதிரி நிறைய பயன்கள் இருக்கு. உங்களுடைய மிஷனா என்ன மாதிரியான கனவுகளை வச்சிருக்கீங்க சார்? இஸ்ரோக்கு என்ன மாதிரியான படைப்புகளை கொடுக்க போறீங்க? இல்லை, இது வந்து எனக்கு இன்று தனிப்பட்ட ஒரு இது கிடையாது. நாங்கள் எல்லாம் ஆல்ரெடி நாங்கள் எல்லாம் வந்து என்ன செய்ய வேண்டிய எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி வச்சிருக்கோம். இந்த அப்ரூவ்டு ப்ராஜெக்ட்லாம் இருக்குது, அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணோம். அடுத்தது வந்து ஆனர் பிரைம் மினிஸ்டர் மோடிஜி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு விஷன் நம்ம வந்து என்னெல்லாம் பண்ணணும் அடுத்த 20 வருஷத்துக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சந்திரயான் 4 அது வந்து நிலாவில் இறங்கி அங்கேருந்து சாம்பிள் எடுத்துகிட்டு வரும். அதுக்கு அடுத்தது இந்த மார்ஸ் ஆர்பிட்டல் வந்து முன்னுக்கு ஆர்பிட்டர் மிஷன் பண்ணோம், அதில் ஒரு லேண்டிங் ஏதாவது பண்ணலாமா, அந்த செவ்வாய் கிரகத்தில் இறங்கக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து இந்தியர்களுக்காக ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் அமைக்கிறதுக்கு அதுக்கு வந்து இந்த இனிஷியல் அப்ரூவல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் புதிய ராக்கெட் டெவலப் பண்ணுறது NGLV அதுக்குள்ள அப்ரூவல் கிடைச்சிருக்கு. இப்போ இதெல்லாம் செய்யணும். ஒரு புது லான்ச் பேடு அதுக்கு ஒரு அப்ரூவல் வந்திருக்கு. தட் இஸ் கால்டு 3வது லான்ச் பேடு. அப்புறம் 2வது லான்ச் சென்டர், லான்ச் காம்ப்ளெக்ஸ் அதுக்குள்ள சிறைப்பட்டதுக்கு அதுக்கு அப்ரூவல் தந்திருக்கிறாங்க. அதுக்குள்ள வேலைகள்லாம் நடந்திருக்கு. GSLV F-15 ராக்கெட் விண்ணில் பாய்ந்ததை நேரடியாக பார்த்தது வியப்பில் ஆழ்த்தியதாக மாணவ மாணவிகள் கூறினர். Not dependent on US's navigation system and now has its own independent navigation system and I'm very proud for India. பிரம்மாண்டமா இது. இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க வரேன். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ வந்து பார்க்கறேன், அதுவும் நேரடியா பார்க்கறேன். ரொம்ப ஒரே குஷி.